இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நேற்றைய தினத்திலே நாம் ஆண்டவரை குயவனாக நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலே நாம் ஆண்டவரை ஒரு ஆசிரியராக நாம் பார்க்க போகின்றோம். ஆசிரியருடைய ஒரு பணி என்ன? மாணவர்களுக்கு நன்றாக கற்றுக் கொடுப்பதோடு ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பதுதான் ஒரு ஆசிரியருடைய ஒரு பணி. இதைத்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு பல காரியங்களை போதிக்கிறவராய் இருக்கின்றார். இது நாம் அனைவரும் அறிந்ததுதான். சங்கீதம் 32 அதிகாரம் 8 வசனத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன் என்று சொல்லி இருக்கின்றார். இந்த உலகத்தின் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஆசிரியர்கள் மிக மிக தேவை. ஆசிரியர்கள் இல்லை என்றால் மாணவர்கள் கற்றுக்கொள்வது மிக மிக கடினம். அதை போலவே பரம ராஜ்யத்திலே நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால், அந்த பரம கானானுக்குள்ளே, அந்த சொர்க்கம் அல்லது அந்த மோட்சம் என்று சொல்லப்படுகிற அந்த இன்பமான அந்த இடத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆண்டவரின் துணையின்றி எப்படி ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரின் துணை இல்லாமல் தன்னுடைய பாடங்களை கற்க முடியாதோ, அதை போலவே அந்த பரம ராஜ்யத்திற்குள் நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அன்றி நாம் அந்த பரம ராஜ்யத்துக்குள் ஒரு நாளும் நுழையவே முடியாது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியர் மாணவர்களின் ஏணிப்படியாகவே இருக்கின்றார். ஏணி அங்கேதான் இருக்கின்றது. அதில் பலதரப்பட்ட மாணவர்கள், ஞானத்தில் வேறுபாடுடைய அநேக மாணவர்கள் அந்த ஏணியின் வழியாகத்தான் ஏறி செல்கின்றார்கள். புகழின் உச்சிக்கு செல்லும் மாணவர்களும் உண்டு. அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு நல்ல போதகராக, ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து நம்மை வழிநடத்துகிறார். ஒரு ஏணியைப் போல அவர் அங்கேதான் இருக்கின்றார். அவர் மூலமாக பலர் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். அந்த ஏணியாம் இயேசுவின் வழியாகத்தான் அந்த பரம கானானுக்குள் நாம் நுழைய முடியும். அருமையானவர்களே, அவரே அன்றி வேறு வழியே நமக்கு இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றாரே. அப்ப அவர்தான் வழி, அவரையன்றி வேறு வழி இல்லை. எப்படி ஒரு ஏணியின் மூலமாகத்தான் நம்மளுடைய உயர்ந்த இடத்திற்கு நாம் செல்ல முடியுமோ, அதற்கு ஆசிரியர் எவ்வளவு உறுதுணையாக இருக்கின்றாரோ, அதே போலத்தான் நமது அருமை இரட்சகரும் ஏணியாக திகழ்கின்றார். ஆசிரியரின் மற்றொரு குணாதிசயம் என்ன என்று சொல்லி பார்த்தால், கண்டித்தல். மாணவர்கள் தவறு செய்தால் அதை கண்டிக்கும் உரிமை ஆசிரியர்களுக்கு இருந்தது அந்த காலத்தில். ஆனால் இன்று மாணவர்களை கண்டிக்கவோ அல்லது திட்டவோ அல்லது தண்டனை கொடுக்கவோ இயலாத சூழ்நிலைக்கு ஆசிரியர் சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆசிரியருடைய சமுதாயம் அவ்வாறு தள்ளப்பட்டிருந்தாலும் கூட, நம் பரிசுத்த ஆவியானவராகிய ஆசிரியரோ நாம் தவறும் எந்த நிலைமையிலும் வேளையிலும் நம்மை கண்டித்து உணர்த்துவதாக வேதம் கூறுகின்றது. யோவான் 16 அதிகாரம் 8 வசனத்திலே அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஒரு ஆசிரியரால் மாணவனை கண்டிக்க முடியாவிட்டாலும் கூட, இந்த உலகத்தின் பார்வையிலே ஆவியானவர் நமக்கு தேவையான எல்லா கண்டிப்பையும், நாம் பாவம் செய்யும் போது, நாம் தவறும் போது நம்மை கண்டித்து உணர்த்துவதற்காக அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார், ஒரு ஆசிரியரை போல. ஆசிரியரின் அடுத்த கடமை என்ன தெரியுமா? மாணவர்களின் திறமைக்கு தக்கதாக அவர்களின் திறமையை கண்டறிந்து அதற்கு ஏற்றாற் போல மாணவர்களை பயிற்றுவித்தது ஒரு நல்ல ஆசிரியனுடைய கடமை, திறமையான ஆசிரியரின் கடமையும் கூட. எல்லா மாணவர்களும் ஒரே விதமான திறமை படைத்தவர்கள் அல்ல. அதை போலத்தான் நம்ம வேதத்திலே வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே, ஆவியின் வரங்களிலே பல வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் 11 வசனத்திலே அவர் கூறுகின்றார், அவர் சித்தப்படி அவர் பகிர்ந்து கொடுக்கின்றாராம். எந்த சூழலில் மனிதர்களுக்கு என்ன ஆவியின் வரம் தேவை என்பதை அவர் புரிந்து செயலாற்றுகின்றார். ஒரு பள்ளியிலே, ஒரு வகுப்பறையிலே
பலதரப்பட்ட மாணவர்கள் இருந்தாலும் கூட அந்த ஆசிரியருக்கு தெரியும் எந்த மாணவன் சிறந்த மாணவன், எந்த மாணவன் நடுத்தர மாணவன், எந்த மாணவன் மிக அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப மெதுவாக கற்கின்ற மெல்ல கற்கும் மாணவர்கள் என்பதை அந்த ஆசிரியருக்கு தெரியும். அதே போலத்தான் நமது ஆசிரியராகிய அருமை இரட்சகரும் கூட இந்த உலகத்திலே அவர் படைத்த மனுக்குலங்களை பார்க்கும் பொழுது எந்த மனிதனுக்கு என்ன தேவை, எந்த ஆவியின் வரம் தேவை, என்ன நன்மைகளை கொடுத்தால் இவன் எப்படி இருப்பான், என்ன கிருபை வரங்களை அளித்தால் இவன் எப்படி உலகத்திலே எனக்காக பணியாற்றுவான் என்றெல்லாம் சொல்லி ஆவியானவர் நமக்குள்ளே மனிதர்களாகிய நமக்குள்ளே நமக்கு ஆவியின் பல வரங்களை நமக்கு அளித்திருக்கின்றார். எப்படி ஆசிரியர் வகுப்பறையிலே ஒரு மாணவர்களை புரிந்து செயலாற்றுகின்றாரோ அதே போலத்தான் நமது அருமை இரட்சகராகிய இயேசுவும் ஒரு ஆசிரியரை விட மேலாக மனுமக்களாகிய நம்மை புரிந்து கொண்டு நாம் எந்த வழியிலே செல்ல வேண்டும், எந்த பாதையிலே செல்ல வேண்டும், இவர்களை எவ்வாறு வழி நடத்தினால் எப்படியா அவர்கள் பரம கானானுக்குள் நுழைவார்கள், அல்லது எனக்காக இந்த உலகத்திலே இந்த ஆவியின் வரத்தை கொடுத்தால் இவர்கள் எவ்வாறு இந்த உலகத்திலே செயலாற்றுவார்கள் என்பதெல்லாம் புரிந்து ஒரு ஆசிரியரை போல நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றார். இந்த நல்ல ஆசிரியரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம வழி நடத்தக்கூடிய இந்த ஆசிரியர் நமக்கு தேவைதானா என்றெல்லாம் நாம் யோசித்து பார்ப்போம். மாணவர்களாகி உங்களுக்கு தெரியும் ஒரு ஆசிரியருடைய அருமை என்னவென்பதை. அதே போல இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் பிரசன்னம், ஆசிரியராகிய நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை என்பதை நாம் உணர்ந்து நாம் செயலாற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களையும் பல நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வேளையிலமா கூட நான் உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் ஜெபித்து நாம் இந்த வேலையை நிறைவு செய்யலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் ஐயா. இந்த மகிமை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமை டிவியின் மூலமாக அநேகரை நீ ரட்சித்து கொண்டு வருகிறப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு இந்த டிவி பிரயோஜனமாக இருக்கிறதப்பா, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பாடல்கள் பிள்ளைகளை தொட்டு இருக்கிறது ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையுமா கூட உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கென்று இந்த கொடுக்கிற இந்த நேரத்தை ஆண்டவரே இந்த டிவியின் முன்னால் ஆண்டவரே நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தனை ஆசீர்வதித்து தாங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு நிற்கின்றார்களோ ஆண்டவரே அந்த தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கின்றோம். அவர்கள் தேவைகள் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது சாமி, ஆனால் நீர் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர், ஒவ்வொருவருடைய பாதைகளையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவருடைய பாதையிலே கர்த்தர் செவ்வாய்ப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே ஆண்டவரை அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு ஆசிரியராக இருந்து மாணவர்களுக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரை, இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆசிரியராக இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை குடும்பத்திலே எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆண்டவரை வேலை பார்க்கிற இடங்களிலே எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி போதிக்கிற தேவனாக நீர் இருக்கிறபடினாலும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசிரியர்கள் ஒருவேளை பள்ளியிலே மாத்திரம் அவர்கள் பணிபுரியலாம், ஆனால் நீர் எங்களுக்காக எல்லா இடங்களிலும் இருந்து ஆண்டவரை எங்களுடைய யோசனைகள் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றிலும் நீர் ஊடுருவி சென்று எங்களில் செயலாற்றுகிற தேவனாக இருக்கிறபடினாலே நாங்களும் ஸ்தோத்திரிக்கின்றோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் தேவையானவராக இருந்து எந்த பாதையிலே ஆண்டவரை பிள்ளைகளை வழிநடத்த நீ சித்தம் கொண்டிருக்கின்றோ அப்படியே நீர் பிள்ளைகளை வழிநடத்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட தங்கி இருக்கட்டும். இந்த நாளின் காலை வேளையிலே பிள்ளைகள் ஆண்டவரை புறப்பட்டு செல்கிற வேலைகளுக்காக உம்முடைய பணிக்காக பள்ளிகளுக்காக கல்லூரிகளுக்காக செல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளாக இருந்தால் தேவரீர் ஞானத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் உம்மை தேடும் பொழுது அப்பா நீர் ஒரு நாளும் பிள்ளைகளுடைய தேவையை ஆண்டவரை நிறைவேற்றாமல் இருந்த தேவன் அல்ல அப்பா. இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாரும். கலக்கத்தோடும் கண்ணீரோடும் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவையான ஆண்டவரை ஆறுதலையும் மன சமாதானத்தையும் கொடுத்து நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையை முழுவதுமாக உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். மீண்டும்
மீண்டும் ஒரு நாளை எங்களுக்காக தந்து ஆண்டவரே நாங்கள் அதில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்ய போற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.